வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் டெட்டுக்கான நியூ சிலபஸ் வந்து என்ன, அந்த சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, அந்த சிலபஸை நம்ம கையில் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். எதுக்குன்னு அப்படின்னா, நம்ம மொபைலில் பிடிஎஃப் வச்சு பார்க்கறத விட கையில் ஒரு பிரிண்டட் காப்பி இருக்கும்போது, ஸோ அண்டர்லைன் பண்ணுறது, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கையில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சிலபஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க முதல்ல வந்து கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் டிஆர்பின்னு அடிங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போடணும்னு வரும். ஓகேங்களா? பாருங்க வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வரும். அதோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? மேலே பாருங்க ஹோமு, எபோட் அஸ், எக்ஸாமினேஷன், கேண்டிடேட் கார்னர்னு வரும். ஆர்டிஐ அண்டு பப்ளிக் ரிவிலன்ஸு, டெண்டரு, கான்டாக்ட் வரும். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே ரெக்வயர்மெண்ட் டிஎன் டெட்னு வரும். ஸோ ரெக்வயர்மெண்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே நோட்டிஃபிகேஷன், ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனு, ஆன்லைன் சர்வீஸு, ஆனுவல் பிளானர். ஸோ இந்த வருஷத்துக்கு ஆனுவல் பிளான் அப்டேட் பண்ணல. ரிசல்ட்டு, சிலபஸ்ஸு, மாடல் கொஸ்டின் பேப்பரு, குவாலிஃபைங் மார்க்ஸு, ஆன்சர் கீ, டிபேடு, கேண்டிடேட் லிஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வேணும். ஸோ சிலபஸை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த போஸ்ட் ஓகேங்களா இருக்கும். அதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்க சீஃப் மினிஸ்டர் அந்த எக்ஸாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சிஎம்ஆர்எஃப் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஓகேங்களா, பிஜி, பிடி, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் ஓகே காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜுக்கான சிலபஸ் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் லீகல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இந்த லா காலேஜுக்கான சிலபஸ் வந்து இங்கே இருக்கும். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தேவையில்லாது 2013, 2017, 2019 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய சிலபஸ் ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டைட்டில், சப்ஜெக்ட், வியூன்னு இருக்கும். ஸோ இதை வியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான சிலபஸ் ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1க்கான சிலபஸ். சரிங்களா? ஸோ சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸு 150 மார்க் ஓகேங்களா? இது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 102 பேஜஸ் இருக்கு ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்கன்னா 50 பக்கம் தான் வரும். ஸோ போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் படிக்கும்போது நீங்க எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்ல நாங்க அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு குடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர்ல ஓகேங்களா? ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 5த் வரைக்கும் படிச்சா போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத நீங்க அப்படியே 10த் வரைக்கும் படிக்கிற மாரி இருக்கும். 5த் வரைக்கும் குடுத்துருப்பாங்க. ஸோ இதே சிலபஸ நீங்க எது வரைக்கும் படிக்கிற மாரி இருக்கும்? 10த் வரைக்கும் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இங்க என்னென்ன கன்டென்ட் எல்லாம் இருக்கோ, அந்த கன்டென்ட்ட அப்படியே 10த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ, அங்கெல்லாம் நீங்க தேடி படிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 2 சிலபஸ் வேணும் அப்படின்னா, கீழயே பாருங்க பேப்பர் 2ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியூ பிடிஎஃப்னு வரும். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் 2க்கான சிலபஸ் வரும். இதுக்கு வந்து 75 பேஜஸ் இருக்கு. இதுவும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி சிலபஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில இருக்கு. சார் எனக்கு தமிழ் மீடியத்தில வேணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லயே அதுக்கான தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலா 10 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2க்கு சைக்காலஜி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 6, 7, 8 இந்த 3 வகுப்பு மட்டும் படிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சார்பெழுத்து இருக்கா? அது 9த்ல எங்க இருக்கு? 10த்ல எங்க இருக்கு? 11த்ல எங்க இருக்கு? 12த்ல எங்க இருக்கு? ஸோ அது மாரி தேடி படிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் போலி அதே மாரி தான் 12த் வரைக்கும் படிக்கணும். தொழிற்பெயர் அதே மாரி தான் 12த் வரைக்கும் படிக்கணும். ஸோ எதெல்லாம் இங்க குடுத்துருக்கானோ ஓகேங்களா? பாருங்க இங்கேயும் சார்பெழுத்து இருக்கு. ஸோ இங்கேயும் சார்பெழுத்து இருக்குங்களா? அதே மாரி வந்து நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். புரியுதுங்களா?
ஸோ 6th 7th 8th எங்கெல்லாம் இருக்கு? ஓகே. சுற்றெழுத்து வந்து எங்கெல்லாம் இருக்கு? ஸோ இது மாரி நீங்க தேடி தேடி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சிலபஸும் ஈஸியா உங்களால படிச்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாரி படிச்சா மட்டும் தான் உங்களால வந்து சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த சிலபஸ் கையில் இல்லாம நீங்க மத்ததெல்லாம் வச்சு படிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன குடுத்துருக்கானோ அந்த டாபிக் எல்லாம் நீங்க படிக்கும்போதே இப்ப 11th புக் ஓப்பன் பண்றீங்க அப்பன்னா, இங்க இருக்கிற சிலபஸ் வந்து அங்க இருக்கா அப்படிங்கிறத பார்த்து படிக்கணும். அணி இருக்கு அப்படின்னா, அங்க போய் அணி படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது மாரி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் சிலபஸும் அதே மாரி தான். நெக்ஸ்ட் வந்து மேத்ஸ் சிலபஸும் அதே மாரி தான். ஓகேங்களா? ஆ சயன்ஸு, சோசியல் எல்லாமே உங்களுக்கு அதே மாரி தான். ஓகேங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, 6த், 7த், 8த், 9த், 10த் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அல்ஜீப்ரா இருக்குங்களா? ஸோ மெஷர்மென்ட் இருக்கு. அல்ஜீப்ரா இருக்கு அப்படின்னா 6த், 7த், 8த், 9த், 10த் ஓகே. இதெல்லாம் 10த் வரைக்கும் படிச்சா போதும். ஜியோகிராஃபி, லைஃப் சயன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 10த் வரைக்கும் படிச்சா போதும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டே இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் சயன்ஸும் சரி. ஓகேங்களா? சோசியல் சயன்ஸும் இதே மாரி. இதே ஆர்டர்ல படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஈஸியா உங்களால படிச்சு முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ல டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ.